என் மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்படி கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வந்து உட்காராத ப்ளீஸ். போயிடு போ. ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன்? சந்தனா, காஃபி. சாரி. நாயே, உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு என் வாழ்க்கை நாசமா போச்சு. சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரீஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு பெரிய பிசினஸ்மேன் என்று கூறி அவளுடைய அப்பா அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். என் அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ண. என் ஃப்ரெண்டு தர்ஷினி ஹஸ்பண்ட் அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி தராரு தெரியுமா? போன வாரம் கூட அவளுக்கு ஐபோன் 15 Pro Max வாங்கி கொடுத்திருக்காரு என்று சந்தனா இரக்கமில்லாமல் அவனை கேவலமாக பேசிக் கொண்டிருக்க, ஹரீஷ் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உடைந்த காஃபி மக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். ஒன்னுத்துக்கும் வக்கு இல்லாம இப்படி காலங்காத்தால என் மூஞ்சுக்கு முன்னால வந்து நிக்காதன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? கிளம்பு முதல்ல. அவன் ஒன்றுக்கும் உதவாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து அவள் மிகவும் ஏமாற்றமடைந்தாள். தன் தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. அதனால் தனக்கு திருமணம் நடந்தது என்பதை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவள் நிபந்தனை விதித்திருந்தாள். ஹரீஷோ சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான். ஆனால் அவையெல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரீஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் அவன் படுத்துக் கொள்வான். அவனுக்கு அவைதான் மாளிகை. என் ஹஸ்பண்ட் எனக்கு 8 lakhsக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காருடி. வாவ், சூப்பர் டி. எனக்கு அது ஒரு போட்டோ அனுப்புறியா? அனுப்புறேன். சரி, உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? தர்ஷினி கேட்ட கேள்வி சந்தனாவை கோபமடையச் செய்தது. கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பர். பீச்ல செல வைக்கட்டுமா? என்ன சந்தனா, என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்க. நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஓ, நீ என்ன உண்மையா லவ் பண்றியா? அப்படின்னா ஒண்ணு பண்றியா? நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. சும்மா பிச்சை காசு 6,000-2000 இல்ல, லட்சத்துல வேணும். உன்னால முடியுமா? அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன் சந்தனா? நான் பார்த்தது கூட கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை என கூறிவிட்டு கோபமாக கிச்சனை விட்டு வெளியேறினாள் சந்தனா. மறுநாள் இரவு சந்தனா தனது பணக்கார நண்பர்களுடன் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் புத்தாண்டு பார்ட்டியில் இருந்தாள். அப்போது ஹரீஷ் அனைவர் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்து கொடுத்தான். ஹாப்பி நியூ இயர். ஹரீஷ் பெரிதாக என்ன பரிசை கொடுத்து விட போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவநம்பிக்கையோடு அவள் அந்த பரிசை பிரித்து பார்த்தாள். அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து சந்தனா திகைத்து போனாள். இந்த பிராண்ட் வாட்சை பிரான்ஸ்ல தானே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 3 கோடி. இது எப்படி உனக்கு கிடைச்சது? டூப்ளிகேட்டா இல்ல எங்கேயாச்சும் திருடினியா? உண்மையை சொல்லு என்று சந்தனா அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரீஷ். இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க, சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற, அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கி போனாள் சந்தனா. இரவெல்லாம் தூங்காமல் அந்த வாட்சை கையில் வைத்துக் கொண்டே பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் சந்தனா. சந்தேகம் மாறாமல் தவித்த சந்தனா தனக்கு தெரிந்த லக்ஸரி வாட்ச் ஷோரூம் மேனேஜர் ஒருவரை தொடர்பு கொண்டாள். சார், நான் உங்களுக்கு ஒரு வாட்சோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? லேப்டாப்பில் அந்த வாட்சை பற்றியும் அதன் விலையை பற்றியும் தேடி பார்த்தாள்.
அதை பற்றியே யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் உலாத்திக் கொண்டிருந்தாள். ஹலோ. சந்தனா, அந்த வாட்சை நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அது டெஃபினெட்லி ஃபேக் தான். எனக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இப்பெல்லாம் என்னென்னலாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். சந்தனா, உங்களுக்கு ராஜேஸ்வர் ஃபேமிலியை தெரியுமா? தெரியாதே, ஏன் கேட்குறீங்க? ஏன்னா நீங்கள் நைட் எனக்கு அனுப்பின அந்த வாட்சோட சீரியல் நம்பர்ஸை நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தப்போ அது ராஜேஸ்வர் ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு வந்துச்சு என்று அவர் கூற அதிர்ச்சியானாள் சந்தனா. ஏனென்றால் ராஜேஸ்வர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவார். இந்தியாவின் பெரும் செல்வந்தர்களில் ராஜேஸ்வர் குடும்பத்திற்கு முக்கிய இடம் உண்டு. ஆல்சோ இந்த டைமண்ட் டிசைன் வாட்ச் இந்தியாவிலே ரெண்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டையும் ராஜேஸ்வர் ஃபேமிலி தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, உங்ககிட்ட இருக்கிறதும் ஒரிஜினல், அவங்க கிட்ட விசாரிச்சதுலயும் திருட்டு போகலன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஐ திங்க் சம்திங்ஸ் ஃபிஷி. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஃபர்தரா இதை பத்தி எதுவும் டீடைல்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்று சொல்ல மேலும் அதிர்ச்சி அடைந்த சந்தனா கீழே வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஹரீஷை கண்கொட்டாமல் குழப்பத்துடன் பார்த்தாள். சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல அலுவலகம் செல்ல தயாரானாள். ஆஃபீஸ் பாய் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. மா, ஏ தண்டச்சோறு, வீட்டுல சும்மா தானே இருக்க? என் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ் வா. ஹலோ, யா, அம்மா வந்து வை. சந்தனா, சந்தனா, சந்த். சந்தனாவும் அசோக்கும் கேஷுவலாக கட்டிப்பிடிப்பதை பார்த்த ஹரீஷ் கடுப்பில் உள்ளே நுழைய ஒரே சொடுக்கில் ஹரீஷை வெளியே நிற்கச் செய்தாள் சந்தனா. நான் உனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், சாரி அசோக், வீட்ல இருந்து கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே என்று சந்தனா பேச பேச அவளை குறும்புடன் பார்த்து ரசிக்கும் அசோக் அவளை கவரும் விதமாக பேச ஆரம்பித்தான். சந்தனாவோ அலட்டிக் கொள்ளாமல் அதை ரசித்துக் கொண்டிருந்தாள். என்ன அசோக், ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஏதோ ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா என்ன? ஒன்னை விட வேற என்ன இருக்கு எனக்கு? நீ தான் என்னோட ஜாக்பாட். அப்படியா? என்று அசோக் சொன்னதை கேட்டு வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் சந்தனா. அவள் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அசோக். ஓபன் பண்ணு. ஷூர். அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது. வாவ், இது பாலிவுட்ல செலிபிரிட்டிஸ் மட்டுமே யூஸ் பண்ற பேக். இதோட பிரைஸ் என்ன தெரியுமா? 60 lakhs. வாட்? 60 lakhs-ஆ? சீரியஸ்லி? யா. அப்போ நானும் இன்னில இருந்து செலிபிரிட்டி தான் இல்ல? இனிமேல நீ எப்பவுமே செலிபிரிட்டி தான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த ஹரீஷ் எந்த முன்னறிவிப்புமின்றி உள்ளே நுழைந்தான். சந்தனா, அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். என்னடா சொல்ற? உனக்கு இந்த பேக் பத்தி என்ன தெரியும்? பேக்கோட விலை என்னன்னு தெரியுமா? இது எங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன சந்தனா, கண்ட நாயெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க? நாளைக்கு இங்க ஏதாவது திருட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸ் பாயா இருக்கிறவன், இந்த காரை துடைக்கிறவன், இவனெல்லாம் கிட்டே விடக்கூடாது. நம்ம தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இவனுக்கு என்ன தெரியும் இந்த பேக்கை பத்தி? சந்தனா, ஒரிஜினல்ல 6 letters இருக்கும், இதுல 7 letters இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பிராண்ட் நேமே தப்பா இருக்கு. ஏய், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவுல நீ என்ன? கிளம்ப முதல்ல. சந்தனா, நான் இந்த பேக்கை எவ்வளவு ஆசையை வாங்கிட்டு வந்து தெரியுமா? நீ என்னன்னா கண்ட பரதேசி பேச்செல்லாம் கேட்டு என்ன சந்தேகமா பாக்குற என்று அசோக் சமாளிக்க சந்தனாவின் அருகில் வந்த ஹரீஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அழுத்தமாக பேச ஆரம்பித்தான். சந்தனா, இது வரைக்கும் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ உனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. இவனை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் கொடுத்து ஏமாத்த பார்க்குறான். புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்திலேயே
என்னால் கிஃப்ட் பண்ண முடியும்? கல்யாணமாகி 2 வருஷத்துல இந்த அளவுக்கு இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஒருவேளை நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள். ஹரிஷால எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன். ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது என்று யோசித்த சந்தனா கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். ஏய், எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியா? உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? நீ எப்பவுமே எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? சொல்ற வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் கிஃப்ட கேவலமா பேசுவேன்? என்னடா ஷர்ட் இது? பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே? பிச்சைக்கார நாயே. பிராண்ட் என்னன்னு தெரியுமா? என் கிஃப்ட தப்பா பேசுறியா? தன்னுடைய அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க பார், உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி நான் ஆஃபீஸ் பாயோ இல்லை கார் துடைக்கிறவனும் கிடையாது. இது முன்னாடி நிற்கிறாள்ல, அவன் என் ஒய்ஃப். அவள் வேணா நான் ஹஸ்பண்ட்னு சொல்கிறது கூச்சப்படலாம், நான் கூச்சப்பட மாட்டேன். அது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி கேவலமான ஆள் கூட அவள் பார்ட்னராக இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை அவள் மேலே நீ கையை வச்ச, அவளை பார்த்தாலே போதும், அதே இடத்துல ஒன்று சதைச்சிடுவேன். அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோட்டீஸ்வரரான ராஜேஸ்வர் குரூப்ஸின் செக்ரட்டரி பிரகாஷிற்கு கால் செய்தான் ஹரிஷ். பிரகாஷ், எனக்கு நீங்க 2 இம்பார்ட்டன்டான வேலை பண்ணணும். ஃபர்ஸ்ட், கெட் மீ ஹர்ம்ஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் இமீடியட்லி. அதோட விலை குறைஞ்சது 50 லட்சமாக இருக்கணும். செகண்ட் ஒன், நான் உங்களுக்கு என்னென்னு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அண்ட் டோன்ட் டிலே திஸ். ஐ வாண்ட் திஸ் டன் இமீடியட்லி. ஓகே? ஓகே. பிறகு போனை கட் செய்துவிட்டு பாக்கெட்டில் போனை வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனுடைய ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது. இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே என்னோட ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தப்போ தான். இதை மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டு மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருந்த மேனேஜர் ஹரிஷிடம் உள்ளே போகக்கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார். இல்லை, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கு போயிட்டு இருக்கேன் சார். இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இது என்ன ட்ரெஸ் கோட் இது? இதெல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் வந்து ஒரு இடம். உன்ன மாதிரி லோ கிளாஸ்க்குலாம் இங்கே இடம் இல்லை, புரியுதா? அவுட். செக்யூரிட்டி, செட் ஹிம் அவுட். வெளியே அனுப்புங்க. I say out. Out man. வெளியே அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் வெளியே போ மேன். அவுட். வெளியே போடா. வெளியே போயா. கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ முயல அப்பொழுது அங்கே ஒரு விலையுயர்ந்த காரில் வந்து இறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். சார், சொன்னா கேளுங்க சார். ஹரிஷ் சார், பிளடி ராஸ்கல்ஸ், யார் மேலடா கை வச்சிருக்கீங்க? யாருன்னு தெரியுமாடா இவரு? தெரியுமாடா?
I'll shoot every one of you, bloody. ஹரி சார், சாரி சார். நீங்க வாங்க சார், வாங்க சார். கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடிக்கணக்கில் கிஃப்ட் தரான், திடீர்னு வேற முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. ஒருவேளை நிஜமாவே இவன் ஹரீஷின் உண்மையான முகம் என்ன? இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரனை போல் ஹரீஷ் நடித்தது ஏன்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை கேளுங்க. இது கிங்.